எங்கள் காவலா சூசை தந்தையின் மங்களங்கள் என்றும் சொல்லி இங்கு பாடுவோம். எங்கள் என்றும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கையதில் தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். செங்கையதில் தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். எங்கள் காவலா சூசை தந்தையின் மங்களங்கள் என்றும் சொல்லி இன்று பாடுவோம். கன்னி தாயாரின் பத்தனியலோ, கன்னி தாயாரின் பத்தனியலோ, உன்னதமாய் பேரு பெற்ற பாக்கியமே, உன்னதமாய் பேருமாட்சி உற்ற பாக்கியமே. சென்னி மகுட முடிமுனைந்த மன்ன கோத்திர மாதவா, சென்னி மகுட முடிமுனைந்த மன்ன கோத்திர மாதவா, எங்கள் காவலா சூசை தந்தையின் மங்களங்கள் என்றும் சொல்லி இன்று பாடுவோம். மங்களங்கள் என்றும் சொல்லி இன்று பாடுவோம். இயேசுவில் பிரியமான தேவ பிள்ளைகளை, என்று கனவின் புனித சூசையப்பருடைய நாள் புதன்கிழமை, பாஸ்கு காலத்தின் முதல் வார புதன்கிழமை திருப்பலி. கனவின் புனித சூசையப்பர் இயேசுவை பிரியமாக தந்தையாக இருந்து அன்னை மரியாதையும் சூசையப்பரையும் கடின மனம் கொண்ட ஏரோதுவினிடமிருந்து காப்பாற்றியவர். அன்னை மரியாதையும் இயேசு ஆண்டவரையும் குழந்தை வடிவில் எகிப்துக்கு கொண்டு போய் என்று காத்தவர். இன்று கனவின் புனித சூசையப்பருடைய நவநாள் திருப்பலியிலே கலந்து கொள்ளப் போகிற எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். குறிப்பாக கொரோனா நோய்க்கு உள்ளாய் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே கனவின் புனித சூசையப்பருடைய திருக்கரங்களால் தொட்டு ஆசீர்வதியும். என்னுடைய பங்கு மக்களையும் இந்த திருத்தலத்தின் அறிமுகம் கனவின் புனித சூசையப்பருடைய திருத்தலத்தின் பக்தர்கள் எல்லாரையும், நாங்கள் கட்டி கொண்டிருக்கிற புதிய தேவாலயத்திற்கு உதவி செய்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும், அதற்காக ஜெபிக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். அவருடைய உதவி இல்லாமல், ஜெபம் இல்லாமல் ஆண்டவரே உம்முடைய வல்லமை இல்லாமல் இந்த வேலை இங்கு நடக்காது என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். ஆண்டவரே நீர் தாமே எல்லாம் உள்ளவராக இருக்கிற கிருபையினால் வல்லமையான உம்முடைய கிருபையும் வாஞ்சையும் உடைய வளர்ப்பு தந்தை கனவின் புனித சூசையப்பருடைய வல்லமையினால் நாங்கள் பெறுகிறோம் என்பதை உணர்கிறோம். ஆண்டவர் இயேசுவுக்கு பெயரிடுகின்ற பாக்கியம் பெற்ற அந்த இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தை முதலில் உச்சரித்த கனவின் புனித சூசையப்பர் வழியாக இயேசுவுக்கு விருத்த சேதனம் செய்த போது இயேசு சிலுவையில் சிந்திய இரத்தத்தை குழந்தை வடிவிலே விருத்த சேதனத்தின் போது தன் கைகளில் போடுகின்ற பாக்கியம் பெற்ற வல்லமையான இயேசுவின் இரத்த கரை முடிந்த கரங்களை கொண்ட பசாசுகளை நடுநடுங்க செய்கின்ற, நோய்களை போக்குகின்ற, பேய்களை விரட்டுகின்ற, எல்லா வல்லமையும் கொண்டு சுகப்படுத்துகின்ற எங்கள் குடும்பத்தையும் எங்களையும் நாட்டையும் திருச்சபையும் காப்பதற்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கின்ற பரிந்துரை வல்லமை கொண்ட பாதுகாவலரான கனவின் புனித சூசையப்பரிடம் செல்வோம். திருச்சபையின் தொடக்கத்திலிருந்தே சொல்லப்பட்டதெல்லாம் சூசையப்பரிடம் செல்லுங்கள். கோ டு சென்ட் ஜோசப் என்பதுதான் திருச்சபையினுடைய பாணி. புனித சூசையப்பரிடம் செல்வோம். கனவின் புனித சூசையப்பர் நம்மை எல்லாம் ஆண்டவரிடம் பரிந்து பேசி நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தந்து இந்த குவாரண்டைன் என்று சொல்லப்படுகின்ற வீடில் அடங்கி கிடக்கின்ற இந்த 144 தடை உத்தரவுகளை நாம் வீடுகளில் இருக்கிற இந்த காலத்திலும் ஆண்டவர் நம்மை சூசையப்பருடையாக காத்து நம்முடைய பொருளாதாரம், அருளாதாரம், பிள்ளைகளுடைய படிப்பு, அனைவருடைய சுகம் எல்லாவற்றையும் காத்து நம்மை மீண்டும் எழுப்பி ஆண்டவருக்குள் ஆசீர்வதிக்க நமக்காக பரிந்து பேசுவார் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில் கலந்து கொள்வோம். தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, கனவின் புனித நோயாளிகளுக்கு குணமளிக்கும் கனவின் புனித சூசையப்பர் ஜெபம். இரக்கமுள்ள இயேசுவே, விரும்புகிறேன் குணமாக என்றும் என்னால் குணப்படுத்த முடியும் என்று சூசைக்கிறாயா என்றும் கேட்டு நோயாளிகளை குணப்படுத்தினீரே,
இறந்த லாசரை கூட கல்லறையில் இருந்து 4ஆம் நாள் உயிருடன் எழுந்து வரச் செய்தீரே. 12ஆம் நாள் இரத்தத்தினால் பெரும்பாடுபட்ட என்னையும் 38 ஆண்டுகள் முடங்கி கிடந்த உடனையும் நீதிமானும் விசுவாசியுமான கணவன் புனிதர் சூசேப்பர் அருள்தலம் நாடி ஐமனம் வந்துள்ள பக்தர்கள் அனைவரையும் கொரோனா நோய்க்கு பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிற அனைத்து நோயாளிகளையும் உமது இரக்கத்தின் செயல்களையும் இறையரசு பண்புகளையும் அறிய கணவன் புனித சூசேப்பர் உம்மிடம் அழைத்து வந்துள்ள உமது அடியார்கள் அனைவரும் உள்ளும் புறமும் குணம் பெறவும் நோயின் வருத்தத்தை தாங்கிக் கொள்ளும் சக்தியை தாரும். இரக்கத்தின் ஆண்டவரான இயேசுவே, உமது வளர்த்ததைக்கு வணக்கம் செலுத்த வந்துள்ள கணவன் புனித சூசேப்பர் பக்தர்களையும் இந்த திருப்பலியை காணுகின்ற கணவன் புனித சூசேப்பருடைய குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் உமது சமாதானத்தையும் இரக்கத்தையும் வழங்கியருளும். தீய ஆவிக்குரிய செயல்களை முறியடித்தருளும். ஆண்டவரே, முதல் திருப்பெயரின் மகிமை கணவன் புனித சூசேப்பருடையாக இவ்வருத்தலத்தில் விளங்க செய்யும். பிதாவோடும் தூய ஆவியோடும் என்றென்றும் ஆழ்ந்து ஆட்சி செய்கின்ற நீரே இவர்களை குணப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரை விண்ணையும் படைத்த ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. கணவன் புனித சூசேப்பருடைய சிறப்பு பரிந்துரை ஆசிரியை பெற நாம் உருக்கமாக கரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஜெபிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கணவன் புனித சூசேப்பர் வழியாக நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. பயந்து கொண்டிருந்த எம்மாவு சீடர்களையும் இயேசுவின் மற்ற அப்போஸ்தலர்களையும் மகதலா மரியாவையும் தன்னுடைய உயிர்ப்பு பிரசன்னத்தால் உயிர்ப்பு காட்சிகளால் உறுதிப்படுத்திய கடவுள் உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடும் இவ்வாரத்தில் இருக்கிற நமக்கு அவருடைய பிரசன்னத்தை உணர்த்தி அஞ்சாமல் அவர் மீது நம்பிக்கை கொண்டவர்களாய் வாழ, நம் மீது அவர் கொண்டிருக்கிற பேரன்பை உணர நமக்கு விசுவாசத்தை கொடுத்திருக்கிற அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க சென்று வாழுங்கள். திருப்பணி நிறைவேறிற்று. தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, இன்றைய இறைவார்த்தையானது நம்மை ஆண்டவருக்குள் ஆழ்ந்து நம்பிக்கை கொள்ள நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. இன்றைய முதல் வாசகத்திலே ராயபுரம் யோவானும் எருசலேம் தேவாலயத்திற்கு போகிற போது அங்கே முடக்குவாதமுற்ற ஒருவன் படுத்து தங்களுக்கு ஏதாவது பிச்சை கிடைக்குமா என்று அவர்களிடம் கையேந்துகிறான். அப்பொழுது அவர்கள், எங்களிடம் பொன்னோ பொருளோ இல்லை, எங்களிடம் இருப்பதெல்லாம், எங்கள் சொத்தெல்லாம், எங்களுடைய வாஞ்சை எல்லாம், எங்களுடைய கிருபை எல்லாம் வல்லமையுள்ள இயேசுவின் நாமம்தான். அந்த ஒரு நாமத்திற்கு விண்ணவரும் மன்னவரும் மண்டியிடுவார்கள். ஆகவே அந்த வல்லமையுள்ள நாமத்திலே சொல்கிறேன், எழுந்து நட என்று சொல்ல அவன் எழுந்து நடக்க எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். அதே போல இன்றைக்கு நற்செய்தியில எம்மாவு சீடர்கள் இருவர் எருசலேமிலிருந்து நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். 12 கிலோமீட்டர் தொலைவு. வழிபோக்கனை போல இயேசு அவர்களுக்கு தோன்றி நற்செய்தியையும் விவிலியத்தையும் கடவுளுடைய திட்டத்தையும் விளக்கி சொல்வதை பார்க்கலாம். அவர்கள் வழிநெடுக இயேசு விளக்கி சொல்லி அவர்களோடு நடந்து போகையில் வழி முழுக அவர்கள் இயேசுவை கண்டுபிடிக்கவில்லை. இயேசு நம்மோடு இருக்கிறார், இயேசு நம்மோடு நடந்து கொண்டிருக்கிறார், எல்லா வேளையிலும் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகுவதே இல்லை. நான் உன்னை காக்கும் தேவன், உறங்குவதும் இல்லை, அயர்வதும் இல்லை. பாதாளத்திற்கு போனாலும் மலை உச்சிக்கு போனாலும் நான் அங்கே உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னவர், உயிர்த்த ஆண்டவர், நான் உங்களோடு இருக்கிறேன், உங்களை திக்கற்றவர்களாய் விட மாட்டேன், உலக முடியும் வரை நான் உங்களோடு இருப்பேன் என்று வாக்களித்தவர் எம்மாவு சீடர்களோடு போனார், அவர்களோடு பேசினார், விவிலியத்தை விளக்கி சொன்னார். அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பலியினுடைய மேன்மையை உணர்த்துகின்ற மிக முக்கியமான லூகாஸ் நற்செய்தியின் 24வது அதிகாரத்திலே இந்த எம்மாவு சீடர்களுக்கு சொன்ன அந்த பகுதி,
ஆண்டவர் இறைவார்த்தையை விளக்கி கொண்டு போகிறார், இறைவார்த்தையை விளக்கி சொல்லிக் கொண்டு போகிறார். ஆனால் அவர்கள் கண்கள் திறக்கப்படவில்லை. இறைவார்த்தையை நாம் எவ்வளவு படித்தாலும், நாம் எவ்வளவு உட்கார்ந்து கத்தி ஜெபித்தாலும், நற்கருணையிலே ஆண்டவர் உயிருள்ள பிரசன்னமாக உடலோடும் இரத்தத்தோடும் ஆன்மாவோடும் தெய்வீகத்தோடும் பிரசன்னமாய் இருக்கிற அந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் தான் அவருடைய உயிருள்ள பிரசன்னத்தை நாம் காண முடியும். அந்த உயிருள்ள நற்கருணை பிரசன்னத்தை நம் வாழ்க்கையில, நம் குடும்பத்தில காண முடியும் என்ற அந்த அற்புதமான செய்தியை நமக்கு கொடுக்கிறார்கள் என்று தேவ நற்செய்தி அறிவிக்கிறார்கள். அல்லது 3 மணி நேர ஜெப ஆராதனை என்று மணிக்கணக்காக சொன்னாலும் தேவன் சொல்லுகிறார், நீங்கள் ஆண்டவரே 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 என்று கத்திக் கொண்டிருப்பதனால் உங்கள் ஜெபம் கேட்கப்படாது. நற்கருணையில் நான் இருக்கிறேன், இது என் உடல், இது என் ரத்தம், இதை உண்டால்தான், இதை குடித்தால்தான் நீங்கள் வாழ்வீர்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொன்னதை எம்மாவுஸ் சீடர்களுக்கு நினைவூட்டும் விதமாக அவர்களோடு தங்கி அப்பத்தை எடுத்து இறைவுகள் கூறி பிட்டு அவர்களுக்கு கொடுத்த போது, அந்த பிடுகின்ற போது ஆண்டவரை கண்டார்கள். அப்பம் விடுவதுதான் திருப்பலி. அப்பத்திலே ஆண்டவர் நமக்காக பிடப்படுகிறார், நமக்காக தரப்படுகிறார். ஆண்டவருடைய திருவுடல் இல்லாத திருச்சபை, நற்கருணை திருப்பலி இல்லாத ஒரு இடம், வெற்றி இடம், ஆண்டவருடைய பிரசனம் இல்லாத இடம். அது இலைகளும் தலைகளும் இருக்கிற அத்திமரம் போல கனி கொடுக்காத மரம். அதை ஆண்டவர் சபித்து விடுவார். ஆகவே கனி கொடுக்கின்ற மரமாக திருப்பலியிலே இணைந்து நற்கருணையிலே பதிந்து வாழ ஆண்டவரிடம் ஜெபிப்போம். இயேசுவோடு இருந்த மரியாளும் சூசையப்பரும் போல நாம் இயேசுவோடு இருந்து இயேசுவின் வல்லமை எல்லாருக்கும் காட்ட வேண்டும் என்றால் நற்கருணையோடு இருந்து நற்கருணையிலே ஆண்டவரை காட்ட வேண்டும். நற்கருணையை இல்லாத திருச்சபைக்காக ஜெபிப்போம். நற்கருணை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிப்போம். நற்கருணையில் நம்பிக்கை இல்லாதவர்களுக்காக ஜெபிப்போம். நற்கருணையில் எல்லோரும் நம்பிக்கை கொள்ள, திருப்பலியிலே எல்லோரும் ஆண்டவரை துதிக்க, இந்த காலங்களிலே நாம் நற்கருணையை உண்ண முடியவில்லை என்றாலும் ஆன்மீக ரீதியிலே நாம் நற்கருணை பிரசன்னத்தில, நற்கருணை விருந்தில் பங்கெடுக்கிறோம் என்ற விசுவாச உணர்வோடு இந்த திருப்பலியில் பங்கெடுப்போம். இந்த விசுவாசத்திற்கு எதிராக ஆண்டவர் நம்மோடு இருந்தும் கதிகலங்கி பீதியில, பயத்தில, அவநம்பிக்கையில் இருந்த தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியா பரிசுத்த மரியாதையும் வானதூத புனிதர்களையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நாம் பங்கெடுக்கும் கடமை புனித சூசையப்பருடைய நவநாள் திருப்பலி வழியாக நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, மனித மீட்பு மறை நிகழ்வுகளின் தொடக்கமாய் இயேசுவை கடமை புனித சூசையப்பருடைய நம்பிக்கைக்குரிய பாதுகாவலில் ஒப்படைக்க திருவிழமானீரே. பாஸ்கு காலத்தின் புதன்கிழமை திருப்பலியை நிறைவேற்றி கடவின் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்ற கடவின் புனித சூசையப்பருடைய பக்தர்களுக்கும் விசுவாசம் கொண்டிருக்கிற அனைவருக்கும் இந்த திருப்பலியின் பயனாக ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழாவால் ஆண்டுதோறும் எங்களை மகிழ்விக்கின்றீர். நாங்கள் கொண்டாடும் இந்த திருவிழா வழியாக நிலையான மகிழ்ச்சிக்கும் பிள்ளைகள் வந்து சேர அருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3. இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 1 முதல் 10 இறுதியாக. ஒரு நாள் இறைவேண்டல் செய்யும் நேரமாகிய பிற்பகல் 3 மணிக்கு பேதுருவும் யோவானும் கோவிலுக்கு சென்றனர். அப்பொழுது பிறவிலேயே கால் ஊனமுற்றிருந்த ஒருவரை சிலர் சுமந்து கொண்டு வந்தனர். கோவிலுக்குள் செல்பவரிடம் பிச்சை கேட்பதற்காக அவரை நாள்தோறும் கோவிலின் அழகு வாயில் என்னும் இடத்தில் வைப்பர்.
அவர் கோவிலுக்குள் சென்று கொண்டிருந்த பேதுருவையும் யோவானையும் கண்டு பிச்சை கேட்டார். பேதுருவும் யோவானும் அவரை உற்று பார்த்து, எங்களை பார் என்று கூறினார். அவர் ஏதாவது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் அவர்களை ஆவலுடன் நோக்கினார். பேதுரு அவரிடம், வெள்ளியும் பொன்னும் என்னிடம் இல்லை, என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன். நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும் என்று கூறி அவரது வலக்கையை பற்றி பிடித்து தூக்கிவிட்டார். உடனே அவரது காலடிகளும் கணுக்கால்களும் வலுவடைந்தன. அவர் குதித்தெழுந்து நடக்கத் தொடங்கினார். துள்ளி நடந்து கடவுளை போற்றியவாறே அவர்களோடு கோவிலுக்குள் சென்றார். அவர் நடப்பதையும் கடவுளை போற்றுவதையும் மக்கள் அனைவரும் கண்டனர். அவர்கள் எல்லாரும் கோவிலின் அழகு வாயில் அருகே பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவர் இவரே என்று அறிந்து கொண்டனர். நடந்ததை பார்த்து திகைப்பு மிகுந்தவராய் மெய்மறந்து நின்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரை தேடுவோருடைய இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள். அவர் தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள். அவருக்கு பாடல் பாடுங்கள். அவரை புகழ்ந்தேத்துங்கள். அவர் தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரைங்கள். ஆண்டவரை தேடுவோருடைய இதயம் மகிழ்வதாக. அவர் தம் திருப்பெயரை மாற்றிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். பல்லவி. ஆண்டவரை தேடுவோருடைய இதயம் அக்களிப்பதாக. அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. பல்லவி. ஆண்டவரை தேடுவோருடைய இதயம் அக்களிப்பதாக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், மகிழ்வோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 24, இறைவார்த்தைகள் 13 35 முடிய. வாரத்தின் முதல் நாள் சீடர்களுள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எமாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சி அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடி கொண்டும் வினவிக் கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழிநடுகளும் நீங்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொண்டிருந்தது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றனர். அவர்களுள் கிளையோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கியிருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாட்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம் என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசரேத்து இயேசுவை பற்றியே தான் பேசுகிறோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்லமையுள்ள இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ராயலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாட்கள் ஆகிறது. ஆனால் இன்று எங்களை சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற் காலையில் கல்லறைக்கு சென்றார்கள்.
அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்கள் சிலர் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியா தாம் மாட்சிமை அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டும் அல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்டிருந்தவையும் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல் காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அவர்களுக்கு அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக் கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமி இருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள் ஆண்டவரை உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றம் அளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை விட்டுக் கொடுக்கும் போது அவரை கண்டு கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை, கனவின் புனித சூசையப்பருடைய நவநாளிலே 2 கருத்துக்களை நான் உங்களுக்கு மையமாக வைக்க விரும்புகிறேன். ஆண்டவர் இயேசு உயிர் தெழுந்தார் என்பதுதான் இந்த உயிர்ப்பு பெருவிழா மகிழ்ச்சிக்கான காரணம். உயிர்ப்பு பெருவிழா வாரத்தில் இருக்கிறோம். ஆக ஆண்டவர் உயிர்த்து விட்டார், அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் நம்மத்தியில் இருக்கிறார் என்பதை மறுபடியும் சீடர்களுக்கு காட்சி கொடுத்து சீடர்கள் அதை மற்றவர்களுக்கு அறிவிப்பதை பார்க்கிறோம். ராயபுருக்கு காட்சி கொடுத்தார் என்று சீடர்கள் சொல்ல, எம்மாவு சீடர்கள் எங்களுக்கும் அப்பத்தை விடும்போது அவர் தோற்றம் அளித்தார், நாங்கள் கண்டோம் என்று சொல்வதை பார்க்கிறோம். இவர்கள் கலக்கமுற்றிருக்கிறார்கள், வருத்தமுற்றிருக்கிறார்கள். இவருடைய நம்பிக்கையெல்லாம் சிதைந்து போய்விட்டது என்று இவர்கள் வழிநெடுகளும் சோகமாக போகிறார்கள். இவர்கள் எருசலேமை விட்டு போகிறார்கள். ஓய்வு நாள் முடிந்து விட்டது. ஆண்டவர் உயிர்த்த அன்று அவர்கள் எருசலேமை விட்டு போய்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு அவநம்பிக்கையோடு போய்கொண்டிருக்கிறவர்கள் மத்தியில அவர் அவர்களோடு நடக்கிறவராக இருக்கிறார். காரணம், அவர் நம்பிக்கையாக உயிர்த்திருக்கிறார். ஆக ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை நடந்து செல்லும் போது அவர்களோடு வழிநடக்க நடக்கிறார். 2 காரியங்களை இயேசு செய்கிறார். அவர்கள் பயத்தையும் அவருடைய கலக்கத்தையும் அவருடைய அவநம்பிக்கையும் போக்க நற்செய்தியை போதிக்கிறார். பாருங்கள், பழைய ஏற்பாடு முழுவதையும் விளக்கி சொல்கிறார். பழைய ஏற்பாடு என்பது மோசேயின் சட்டங்களும் இறைவாக்கியங்களும் தான். The laws and the prophets என்று சொல்வார்கள். ஆக மோசேயில் தொடங்கி இறைவாக்குகள் அனைத்தையும், மெசியா பற்றி சொல்லப்பட்ட எல்லாவற்றையும் இயேசு ஆண்டவரே விளக்கி சொல்கிறார். இயேசு ஆண்டவரை விட யார் விளக்கி சொல்ல முடியும்? அப்படி இறைவார்த்தையை விளக்கி சொன்ன போதும் அவர்கள் கண்கள் திறக்கப்படவில்லை, அவரை வழிபோக்கனாகவே பார்க்கிறார்கள். ஆக விவிலியத்தை முழுமையாக விளக்கி சொல்லிக் கொண்டிருந்த போதும் அவர்கள் மாலை நேரம் இரவு ஆகிறதை உணர்கிறார்கள். இன்னும் அவர்களை இருள் சூழ்ந்து கொண்டிருப்பதையே பார்க்கிறார்கள். இன்னும் வெளிச்சம் வரவில்லை, உயிர்த்த ஆண்டவரை காணவில்லை, ஆண்டவருடைய பிரசன்னத்தை இன்னும் உணரவில்லை. ஆக இன்றைக்கு சோலா ஸ்கிரிப்துரா, விவிலியம் மட்டும் போதும், பைபிள் மட்டும் போதும் என்று சொல்கிறவர்களுக்கு ஆண்டவர் இயேசு சொல்கின்ற அழுத்தமான ஆற்றல் மிக்க ஜெபம் இது, ஆற்றல் மிக்க படிப்பினை இது. நீங்கள் இறைவார்த்தையில் நான் இருக்கிறேன், வாக்கு மனு உருவான தேவன். ஆனால் வாக்கு ஆதியில் இருந்தது, அது மனு உருவானது, நம்முடைய குடிகொண்டிருக்கிறது. அந்த மனு உருவானவர் நற்கருணையில் இருக்கிறார். அந்த மனு உருவான இயேசு இது என் உடல் என்று சொன்னார். எங்குமே விவிலியத்தில் நாம் பார்க்கிறோம், அவர் இறைவார்த்தைகளை எழுதுங்கள் என்று சொல்லவே இல்லை, நற்செய்தியை எழுதுங்கள் என்று சொல்லவே இல்லை. அவர்கள் நீங்கள் கண்டதையும் கேட்டதையும் எல்லாருக்கும் போய் அறிவியுங்கள் என்று சொன்னார்.
ஆக விவிலியத்தில் எழுதியிருப்பதெல்லாம் நாம் நற்கருணையில் இருக்கிற இயேசுவை கண்டுபிடிக்கத்தானே ஒழிய விவிலிய வார்த்தைகளை சொல்லி மக்களை ஏமாற்றவோ மக்களை திசை திருப்பவோ அல்ல. நற்கருணையில் இருந்து, நற்கருணை கொண்டாட்டத்தில் இருந்து, நற்கருணை விசுவாசத்திலிருந்து எத்தனை லட்சம் மக்களை இன்று இருக்கிற பெந்தகோஸ்தே பாஸ்டர்களும் சிஎஸ்ஐ பாஸ்டர்களும் இவர்கள் மக்களை வழிமாறி செல்ல செய்திருக்கிறார்கள். இந்த பெந்தகோஸ்தே பாஸ்டர்களுக்கெல்லாம் இந்த எமாவுஸ் லூகாஸ் நற்செய்தி 24வது அதிகாரம் சொல்லுகின்ற மெய்யான செய்தி என்ன என்றால், நீங்கள் வழிநெடுகளும் நாள் முழுவதும் வாரக்கணக்காக இறைவார்த்தையை நீங்கள் அறிவித்தாலும் இயேசுவை உங்களால் இனம் காண முடியாது. நீங்கள் எப்பொழுது நற்கருணை கொண்டாட்டத்திலே திருப்பலியிலே பங்கெடுத்து இறைவார்த்தையை கேட்டதற்கு பின்பு நீங்கள் அப்பத்தை பிடுகின்ற இந்த நற்கருணை பலியில் பங்கெடுக்கிறீர்களோ அப்பொழுதுதான் உங்களுக்கு விளங்கும் ஆண்டவரை நீங்கள் காண்பீர்கள். அன்று எம்மாவோஸ் சீடர்கள் சொல்கிறார்களே, வழிநெடுகளும் அவர்கள் நமக்கு, வழிநெடுகளும் இயேசு ஆண்டவர் நமக்கு விவிலியத்தை விளக்கிய போது நம் கண்கள் திறக்கப்படவில்லையா, நம் நெஞ்சம் உருகவில்லையா என்று கேட்கிறார். இந்த பெந்தகோஸ்தே சபைகளுக்கும் அந்த சபைகளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற கத்தோலிக்க மக்களுக்கும் நான் சொல்லுவதெல்லாம், நீங்கள் எவ்வளவு இறைவார்த்தையை கேட்டாலும், எவ்வளவு இறைவார்த்தையை கேட்டு ஜெபித்து ஆடி பாடி கொண்டாடினாலும் நற்கருணை இல்லாத ஒரு பிரசன்னத்துல, நற்கருணை இல்லாத கொண்டாட்டம் இல்லாத ஒரு ஜெபத்துல ஆண்டவர் இருக்க போவதில்லை. அப்படி இருந்தாலும் உங்களால் காண முடிய போவதில்லை. இயேசுவை எதிர் சொல்ல வேண்டும் என்றால் நற்கருணை கொண்டாட்டம் மிகவும் முக்கியமானது. திரும்பி வாருங்கள், நற்கருணை கொண்டாட்டத்திற்கு வாருங்கள், நற்கருணை பிரசன்னத்தில் நம்பிக்கை கொள்ளுங்கள். ஆண்டவர் இயேசுவை கண்ட சீடர்கள் மறுபடியும் எருசலேமுக்கு போய், நாங்கள் அப்பம் விடும்போது ஆண்டவரை கண்டோம், உயிர்த்த ஆண்டவரை கண்டோம் என்று அறிக்கையிடுங்கள். நீங்கள் எத்தனை ஜெப கூட்டம், உபவாச கூட்டம் நீங்கள் வைத்தாலும் ஆண்டவரை காண முடியாது என்பதற்கு மிக முக்கியமாக இருக்கிறது. ஆகவேதான் கத்தோலிக்க திருச்சபை திருப்பலியிலே முதல் பகுதியை இறைவார்த்தை விளக்கமாகவும், இறைவார்த்தை முழக்கமாகவும், இறைவார்த்தை கொண்டாட்டமாகவும் வைத்திருக்கிறது. The liturgy of the word. இரண்டாவது பகுதி நற்கருணை கொண்டாட்டம். நற்கருணை வழியும் வழிபொருளுமாக வருகிற இயேசுவை நாம் கொண்டாடி அவரை நாம் ஆராதித்து அவரை உண்டு வாழ்வதற்கான பகுதி. ஆக இறைவார்த்தையும் நற்கருணையும் கிறிஸ்தவ வாழ்வின் இரு பக்கங்களாக இருக்கிறது. இதுல மிக முக்கியமானது நற்கருணை கொண்டாட்டம். நற்கருணை என்பது நமது வாழ்வின் மையம். நம் வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கையில, கிறிஸ்தவ மறையில இருக்கிற எல்லா அருள் கொடைகளும் அருட்சாதனங்களும் பொதிந்திருக்கிற இடம் நற்கருணை. ஆகவேதான் நற்கருணையை அருட்சாதனங்களின் அருட்சாதனம் என்று சொல்கிறார். The sacrament of all sacraments என்று சொல்கிறோம். ஆக நற்கருணையை நோக்கி வருவோம். நற்கருணையிலே ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறதை நம்புவோம். அவநம்பிக்கையிலிருந்து வெளியாவோம். ஆகவே நாம் இதயத்திற்கு இதமான செய்தியே அல்ல, மனதிற்கு பிடித்த செய்தியே அல்ல, யாரோ நம்மை விடுவிக்கிறவர் அல்ல, திறப்பின் வாசல்கள் அல்ல, இயேசு ஆண்டவர் நற்கருணையில் இருக்கிறார். நற்கருணைக்கு முன்னால் அமர்ந்து மண்டியிட்டு நாம் நற்கருணை ஆண்டவரை விசுவசித்து அவரை கண்டு அவரை ஆசீர்வாதத்தை பெற்றார். அவரை உண்டால்தான், அவருடைய இரத்தத்தை குடித்தால்தான் நாம் வாழ்வு பெறுவோம். திருப்பலி இல்லாத நம்முடைய வாழ்க்கை வெறுமையான வாழ்க்கை என்பதை கண்டுகொண்டு கனவின் புனித சூசையப்பரும் மரியாளும் இயேசுவோடு 33 ஆண்டுகள் குடும்பமாக இருந்தார்கள். இயேசு இல்லாத குடும்பமாக இன்று பல திருச்சபைகள், கத்தோலிக்க திருச்சபையை தாய் திருச்சபையிலிருந்து பிரிந்து பிளவுபடுத்தி இயேசுவுக்கு எதிர்சாட்சிகளாக இருந்து கொண்டிருக்கிற அந்த நிலை மாறி ஒரே திருச்சபையும் ஒரே ஆயிரம் என்ற இயேசுவின் கனவு நிறைவாக நற்கருணையை நோக்கி வாருங்கள், திருப்பலியை நோக்கி வாருங்கள். வல்லதேவன் கனவின் புனித சூசையப்பருடையாக இயேசுவின் விருத்த சேதனத்தின் போது அவருடைய இரத்த கரைகள் படிந்த தன்னுடைய கரங்களால், சாத்தானை நடுநடுங்க செய்கிற அவருடைய கரங்களால் இயேசு என்று குழந்தைக்கு பெயரிட்ட அந்த வல்லமையுள்ள நாமத்தில கனவின் புனித சூசையப்பர் தன் ஜெபத்தாலும் பரிந்துரையாலும் நம் குடும்பங்களை, நம்முடைய நாட்டை, இந்த தேசத்தை கொரோனாவிலிருந்து முழுமையாக வெற்றி பெற, முழுமையாக விடுதலை அடைய நமக்காக வல்லமையுள்ள உயிர்த்த ஆண்டவரிடம் பரிந்து பேசி நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரை அனைத்து நிறைவாமை போற்றுகிறோம். நாங்கள் அப்பத்தை பெற்றுக் கொண்டோம். நிலத்தினுடையும் மனைவியும் மேன்மான இந்த அப்பம் எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும்.
ஆண்டவரே, அனைத்துலகை போற்றுகிறோம். அருப்பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் நுழைவும் திராட்சை கொடியின் பலமான இந்த ரசம் எங்களுக்கு வாழ்வளிக்கும் பானமாக மாறும். ஆண்டவரே, குற்றம் நீங்கி என்னை கழுவீர்களும் பாவத்திலிருந்து மற்றும் உங்களையும் போக்கிறோம். திருப்பலி உமக்கு வந்ததாக மாறுவதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கனவில் புனித சூசையப்பருடைய பக்தர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் அது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, மனிதருக்கு மீட்பளிக்கும் பலிபொருட்களை ஏற்றுக்கொள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். எம்மாவூஸ் சீடர்களுக்கும் நீர் உம்மையை வெளிப்படுத்தியது போல நற்கருணை கொண்டாட்டத்தில் பங்கு பெறும் மக்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை உம்முடைய திருமகனுடைய உடலாகவும் இரத்தமாகவும் மாற்றி மக்கள் உயிர்த்த ஆண்டவரை கண்டு பாவிக்கின்ற அவருடைய பிரசன்னத்தை உணர்கின்ற பேற்றை பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் தேவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் உள்ள இறைவா, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் மீட்பின் காலமாகிய பாஸ்காவாகிய கிறிஸ்து வழியான இச்சிறப்பான காலத்தில் இன்னும் மிகுதியாக உம்மை வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரை எங்கள் சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரோடும் மனிதரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்க அதிகாரம் கொண்ட தூதர்களும் முதல் ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னமும் ஆட்சியாக இருக்கிறன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. அன்புக்குரியவர்களே, பெரிய வியாழக்கிழமை என்று ராப்போசனத்திலே முதல் திருப்பலியை நிறைவேற்றிய கடவுள் எம்மாவூஸ் சீடர்களோடு இரண்டாவது திருப்பலியை நிறைவேற்றினார். அந்த இறை வார்த்தையை கேட்ட நாம், இயேசுவே இந்த திருப்பலியை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். இயேசுடைய இடத்துல ஒரு குருவானவர் ஒரு கருவியாக இருக்கிறார் ஒழிய பலியும் பலிபொருளுமானவர் கிறிஸ்து என்பதை உணர்ந்து அப்பத்தை பிடுகின்ற போது எம்மாவூஸ் சீடர்கள் இயேசுவை கண்டது போல நாமும் உயிர்த்த ஆண்டவரை காணும் பாக்கியத்தை பெற ஜெப உணர்வோடு பங்கெடுப்போம். வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய பரிசுத்த ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மையாக்க உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவதாக. அவர் பாடுபட உளங்கணிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நமது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவுகூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு கொடுக்கிறோம்.
உம் திருமணம் என்று உமக்கு ஊழியக்குரிய தந்துருவங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்து உடல் இரத்தத்தில் உமக்கு விடுமைகளை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் நம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகமெல்லாம் மறந்து கிடக்கிறோம். திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். உலக மக்களுக்காக மன்றாடுகிறோம். குறிப்பாக கொரோனா தொற்றினால் பயந்து பீதியில அவநம்பிக்கையோடு இருக்கிறவர்களுக்கு உம் உயிர்ப்பு அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கவும் உம்மால் மட்டுமே இந்த தொற்று நோயின் கொடுமையிலிருந்து இவ்வுலகை காக்க முடியும் என்று மக்கள் பாவத்தை விட்டு விலகி மனம் திரும்பி உம்மிடம் திரும்பி வரக்கூடிய வாஞ்சையை பெறவும் ஜெபிக்கிறோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினரையும் இந்த திருத்தலத்திற்கு உதவி செய்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும், அறிமுகத்திலே புதிய ஆலயத்திற்காக உதவி செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நேரத்துல நீர் ஆசீர்வதித்து எங்கள் பங்கு மக்களோடு எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தரணும். தந்தையே, இந்த திருப்பணியில் உருக்கமாக ஜெபிக்கிறோம். கொரோனா தொற்றிலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும், குறிப்பாக திருவாளர் அருளுக்காகவும் ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமையை பெற்ற உம் பிள்ளைகள் மருத்துவமனையிலிருந்து விரைவில் குணம் பெற்று வீடு திரும்புவார்களாக. இல்லங்களில் துக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகள் மகிழ்ச்சியை காண்பார்களாக. உயிர்த்த ஆண்டவருடைய மகிழ்ச்சியை உலகமே விரும்பி கொண்டாடுகின்ற விடுதலை நாள் விரைவில் அறிவிக்கப்பட ஆசீர்வதியும் ஆண்டவரே. மருத்துவர்களையும், செவிலியர்களையும், பாதுகாவலர்களையும், துப்புரவு தொழிலாளர்களையும் இந்த நோயிலிருந்து நீ காத்து ஆசீர்வதியும். இல்லங்களிலே அடங்கி நம்பிக்கை இல்லாமல் சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு உற்சாகத்தை கொடும். இந்த துன்பக்களம் நம்மை விட்டு அகலும். இந்த வேளை கடந்து போகும். இந்த நேரம் மாறும். நாம் மீட்பை, மகிமையை காண்போம் என்ற நம்பிக்கை எங்களுக்குள் ஏற்படுத்தும். உயிர் தெழுவோம் என்ற எதிர்நோக்கில் இறந்து போன எல்லாருக்காகவும், குறிப்பாக கொரோனா தொற்றிலே மரித்த ஆன்மாக்களுக்காகவும் அவர்களை விண்ணக ராஜ்யத்தில் ஏற்று ஒளிமிக்கவும் திருமணம் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிறோம். கடவுளின் கண்டித்தாயான மாட்சிமைக்குரிய பெரும் துன்ப முடிச்சுகளை அவளுக்கும் அறியா அவருடைய அன்பு கணவரான எங்கள் பாதுகாவலர் அறிமுகம் கனவின் புனித சூசியப்பர், இயேசுவின் திருத்தூதர்களை உலகில் வந்தவராயிருந்த புனித அனைவரோடு நாங்கள் நிலைப்பார்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரல உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். தேவ பிள்ளைகளே, நாம் ஆண்டவரிடம் இறுக்கமாக ஜெபிப்போம். ஜெபம் ஒன்றே நம்மிடம் இருக்கிற பெரிய ஆயுதம், பெரிய கருவி. இந்த வல்லமையுள்ள ஜெபத்தால் பெரிய மலைகளையும் நாம் மடுக்கடாக மாற்ற முடியும். நம் வாழ்க்கையை தடை கட்டு போட்டு வைத்திருக்கிற பெரும் தடையாகிய கொரோனாவை வீழ்த்துவதற்கு நாம் அனைவரும் நம் இயேசு சாமி கற்பித்த ஜெபத்தை கரம் விரித்து குடும்பமாக ஜெபிப்போம். வெண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று உங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரும். ஆண்டவரே, தீமைகள், நோய்கள், பேய்கள், அங்ககார சக்திகள், கொரோனா தொற்றிலிருந்து எங்களுக்கு முழு விடுதலை அளித்து அமைதியை கனிவாக கொடுக்க உம்மை வேண்டுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் ஆண்டவரே, பாவம், பெல்லி சூனியம், பேய் பார்த்தல், சாமி பார்த்தல், பிற தெய்வங்களை நாடி செல்லுதல், இப்படிப்பட்ட எல்லா அருவருக்கத்தக்க பாவங்களில் இருந்தும் கத்தோலிக்க திருச்சபை விட்டு பிற சபைகளுக்கு போய் கொண்டிருக்கிற பிள்ளைகளாக இருக்கின்ற அருவருக்கத்தக்க செயல்களில் இருந்தும் எங்களுக்கு முழு விடுதலை கொடுத்து நாங்கள் கத்தோலிக்க திருச்சபையில நற்கருணையின் பாதத்துல எந்த கடக்கமும் பயமும் இல்லாமல் நலமாயிருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேருப்பதற்காகவும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் 2ஆம் வருகைக்காகவும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்களை எல்லாம் பாராமல் ஆண்டவரே உம்மை நோக்கி ஜெபிக்கிற உங்களுடைய விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் அமைதியும் மகிழ்ச்சியும் கொடுக்க கொரோனாவில் இருந்து முழு வெற்றியையும் முழு விடுதலையும் எங்களுக்கு கொடுக்கிறார்கள். எங்கள் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் அதோட கொள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவின் பிறப்பிலும் அவர் உயிர்ப்பிலும் சொல்லப்பட்ட செய்தி உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு அமைதி. அந்த இயேசுவின் அமைதியை நாம் ஒருவருக்கொருவர் நம் இல்லங்களிலும் நம்முடைய சமூகங்களிலும் பார்வையிடுவோம். ஒருவருக்கொருவர் சமாதானத்தை தெரிவிப்போம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் செம்மறியே, இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிற நம் ஆண்டவர் இயேசு, இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் இதை உட்கொள்ளும் எனக்கும் உங்களுக்கும் நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, கனவின் புனித சூசையப்பருடைய நவநாளில் பேரின்பம் கொள்ளும் உம் குடும்பத்தை உயிர்த்த ஆண்டவருடைய அருளால் நிறைவு செய்தருளும். இப்பீடத்தின் திருமணவால் நிறைவு பெற்ற நாங்கள் முடிவில்லாத உமது துணையாளி குடும்பத்தை நீர் பாதுகாக்கிறேன். உயிர்த்த உயிருள்ள ஆண்டவராய் மத்தியில் எங்கும் எப்பொழுதும் ஆலயங்களில் மட்டுமல்ல, எங்கள் இல்லங்களிலும் நாங்கள் இருக்கும் இடங்களிலும் எங்களோடு இருந்து எங்களோடு பயணித்து எங்களை ஆசீர்வதிக்கிறீர் என்ற ஆழமான விசுவாசத்தை பெற்று வாழ அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். கனவின் புனித சூசையப்பருடைய நவநாளை நாம் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நவநாளை ஒப்புக் கொடுக்க ஆவியின் வல்லமை வேண்டி இப்பொழுது நாம் ஆவியானவரை துதித்து பாடுவோம். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா, ஆராதனை செய்கின்றேன். என்னை ஒளிரச் செய்து வழி காட்டும் பொது வலுவூட்டி என்னை தேற்றும். என் கடமை என்னவென்று காட்டும், அதை கருத்தாய் புரிந்திட தோன்றும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் என் இறைவா. உந்தன் திருவுளப்படி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா, ஆராதனை செய்கின்றேன். மிகவும் பரிசுத்தமானவரும் நீதிமானமான குழந்தை இயேசுவின் வளர்ப்பு தந்தையும் அன்னை மரியாவின் துணைவருமான திருக்குடும்ப தலைவர் கனவின் புனித சூசையப்பரே,
எல்லாவித அருட்கொடைகளும் நிறைய பெற்ற நீதிமானாய் கடவுளால் இனம் காணப்பட்டவரே, கன்னிமரியாவை கலங்கப்படுத்த விரும்பாத நல்லுள்ளம் கொண்ட நாயகரே, மரியன்னையின் கண்ணிமைக்கு காவலராய் திகழ்ந்த கற்புள்ள நீதிமலரே, இறைவனின் திருவுளத்தை கனவில் அறிந்தவுடன் விரைந்திருந்து கீழ்ப்படிந்து நிறைவேற்றியவரே, திருக்குடும்பத்தின் எங்களின் அடைக்கலமும் மகிழ்ச்சியும் வழிகாட்டுதலும் பராமரிப்பும் பரிந்துரையும் பாதுகாப்பும் நீரல்லரோ. அறிமணத்தில் அமைந்துள்ள கனவின் புனித சூசையப்பர் ஆலயத்தில் உம் திருப்பாதம் தேடி வந்துள்ள எங்களை ஆசீர்வதியும். தினம் தினம் எமக்காய் பரிந்து பேசி ஏராளமான நலன்களை எமக்கு பெற்றுத் தரும் கொடானபடி நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீதிமானும் நல்ல தகப்பனுமான கனவின் புனித சூசையப்பரை நாங்கள் நேசித்து வணங்குகிறோம். எங்கள் அன்பை காட்டவும் முதலில் இறை திருவாரத்தை அறிந்து எப்போதும் ஏற்று கடைபிடிக்கவும் உறுதியளிக்கிறோம். உண்மை போல் கடவுளுக்கும் அயலாருக்கும் எப்போதும் முடியும் செய்வோம் என்று வாக்களிக்கிறோம். கனவின் புனித சூசையப்பரை உண்மை கடவுளின் திட்டத்துக்கு முழுமையாக அர்ப்பணித்தவரே, இறையன்பிலும் பிறரன்பிலும் நிறைந்து விளங்கியவரே, திருச்சபை என்ற நமது குடும்பத்து பிள்ளைகள் இவருத்தலம் வரும் பக்தர்கள் வாழ வரங்களை பெற்றுத்தாரும். திருக்குடும்பத்திற்கு நீர் வழங்கிய பாதுகாப்பையும் ஆறுதலையும் உண்மை நம்பிக்கையுடன் அறிமுகம் திருத்தலத்திற்கு தேடி வரும் உம் பக்தர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் இந்த திருப்பலியை பார்த்துக் கொண்டிருக்கிற கனவின் புனித சூசையப்பர் நவநாள் திருப்பலி வழியாக பார்த்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கொரோனா தொற்று இருக்கிற இடங்கள், அந்த தொற்று பரவி இருக்கிற எல்லா இடங்களையும் நீர்தாமே தொட்டு ஆசீர்வதித்து விலகி போக செய்யும். ஆண்டவர் இயேசுவை தொட்டு தாளாட்டி பாராட்டி சோறுட்டி வளர்த்த குழந்தை இயேசுவிடமிருந்து புனித சூசையப்பரை எங்களுக்கு இந்த வரங்களை பெற்றுத்தாரும். கனவின் புனித சூசையப்பரை பல்வேறு துன்பங்கள் பிரச்சனைகளுடன் வாழும் எங்களை பாரும். திருக்குடும்பத்தை பாதுகாக்க கடவுளின் கட்டளைப்படி எகிப்துக்கு கூட்டிச் சென்ற கனவின் புனித சூசையப்பரை எங்கள் வாழ்வில் இறை திட்டம் அறியாமல் எம் திட்டப்படி வாழ்ந்து துன்புறுகிறோம். இறை திட்டம் அறியவும் தீமைகளை வெல்லவும் இறைவனம் தேடவும் நோய் பேய் அந்தகார சக்திகளிலிருந்து விடுதலை அடைந்து அன்பு மகிழ்ச்சி விட்டுக் கொடுத்தல் கீழ்ப்படிதல் ஆகிய பண்புடைய புனித குணங்களாக வாழவும் எங்களுக்காக இயேசுவிடம் அறிவுரை செய் அடைந்ததாலும் ஒவ்வொருவரும் உம் திருநாகிய அன்னை மரியாவோடும் இயேசுவோடும் ஒன்று வாழ அருள் புரியும். இறை திட்டத்தை கனவில் அறிந்து நிறைவேற்றிய புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கனவின் புனித சூசையப்பருடைய பக்தர்களின் மன்றாட்டு. எங்கள் ஆண்டவர் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவே, எங்கள் பாதுகாவலர் கனவின் புனித சூசையப்பரின் வழிகாட்டுதலுக்கு செவிசாய்த்து நீர் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் உடலிலும் வளர்ந்தீரே. உமக்கு வளர்ப்பு தந்தையாக திகழ கனவின் புனித சூசையப்பரை தேர்வு செய்து அவரை மகிமைப்படுத்தினீர். திருச்சபை என்ற திருக்குடும்பத்திற்கும் அறிமரம் அருள்தலம் வரும் பக்தர்களுக்கும் ஆண்டவரை இந்த நேரத்தில் உலகமே உண்மை நோக்கி பரிந்து பேசும்படி ஜெபிக்கின்ற கொரோனா தொற்றினால் பயந்து பீதியில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் பாதுகாவலும் அருணமாக விளங்கும் கனவின் புனித சூசையப்பரின் மகிமையும் வல்லமையும் போற்றிக் கொள்கிறோம். இங்கே கூடி வந்துள்ள அனைத்து மத பக்தர்களையும் அவர்களின் மனமார்ந்த நன்றியும் ஏற்றுக்கொண்டு எங்களின் கண்ணீர் மிக்க வேண்டுதல் ஜெபங்களுக்கு செவிசாய் தரணும். கனவின் புனித சூசையப்பர் வழியாக இங்கு வரும் பக்தர்கள் இந்த திருப்பலியை காணும் மக்களுக்கு தாங்கள் கேட்கும் வரத்தை பெற்றுக்கொள்ள அருள்தாலும். இரக்கத்திற்கும் பரிவுக்கும் மூத்தாகிய இயேசுவே, உமது வளர்ப்பு தந்தையாகவும் உம் தாய் மரியாதைக்கு பாதுகாவலராகவும் திருக்குடும்பத்திற்கு அரணான தலைவராகவும் இருக்கவும் கணவன் வழியாக இறை திட்டம் அறியவும் புனித சூசையப்பரை கருதினீரே. உமக்கும் மரியன்னைக்கும் ஆபத்தான நேரங்களிலும் சோதனை மிக்க சூழ்நிலைகளிலும் உற்ற துணையாக இருந்து காத்து வழிநடத்தும் திருமணம் கொண்டீரே. உலக மக்களும் குறிப்பாக இவருக்களும் வந்துள்ள நாங்களும் மனமோடு ஒத்தில் வாழாமல் இறை திட்டத்தை திட்டமாக்கி வாழ அருள் புரியும். பேரன்புக்குரிய கனவின் புனித சூசையப்பருடைய பக்தர்களே, நாம் குழப்பி போயிருக்கிறோம், பயந்து போயிருக்கிறோம். ஆனால் உயிர்த்த ஆண்டவர் நான் இருக்கிறேன், அஞ்சாதீர்கள், கவலைப்படாதீர்கள் என்று உறுதியளிக்கிறார். குழப்பமான இந்த சூழ்நிலையில் நாம் எடுக்கும் எல்லா முடிவும் ஆண்டவருக்கு பிரியமானதாக ஆண்டவர் உடன் இருப்பதனால் நமக்கு விடுதலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையாக இருக்க, ஒருவருக்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டிய வரங்களை பெற நாம் மேற்கொள்ளும் முடிவு இறை திட்டத்துக்கு ஏற்றதாக இருக்கிறதா என்பதை அறிய தேவைப்படும். இறை ஞானத்திற்காக ஜெபிப்போம். கடவுளான இயேசுவையே, குழந்தையாக உமது கரங்களில் வரவேற்ற கனவின் புனித சூசையப்பரே, திருக்குடும்பத்தை காப்பதில் கடவுளின் திட்டத்தை கவனமாயிருந்து நிறைவேற்றியவரே,
எங்கள் குடும்பத்து இளைஞர்கள், குழந்தைகள், பெற்றோர், முதியோரை பாதுகாத்து வழிநடத்துவீராக. எங்களது கடினமான சிக்கலான இந்த சூழ்நிலையில் எது இறைச்சித்தம் என்று அறியவும், இறைச்சித்தத்தை நிறைவேற்ற கடினமாக உழைக்கவும், இப்படிப்பட்ட எங்கள் வீட்டையும் நாட்டையும் காக்கும் விதத்தில் நாங்கள் பணிபுரியவும் அருள் புரியும். இயேசு மரியாவின் கைகளில் முதலாவியை ஒப்படைத்து உலகமாவை நிறைவு செய்து நன்மரணம் அடைந்த கடலின் புனித சூசையப்பரை எங்களுக்காக வேண்டியும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிரியமான